அவர்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்ன? எந்த மஜ்லிஸில் அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படவில்லையோ, எந்த மஜ்லிஸில் அல்லாஹுடைய தூதரின் மீது ஸலவாத் ஓதவில்லையோ, அந்த மஜ்லிஸ் நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நம்மளுடைய மஜ்லிஸ்களில் அல்லாஹுடைய பெயர் எப்போதும் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய நினைவு எப்போதும் இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள், எந்த மஜ்லிஸில் அல்லாஹுடைய பெயர் இருக்கிறதோ அந்த மஜ்லிஸில் ஈமான் அதிகரிக்கும், மலக்குமார்கள் வருவார்கள், அவர்கள் அல்லாஹுடைய அருள் அவர்கள் மீது சூழ்ந்திருக்கும். அதே போல மலக்குமார்கள் தன்னுடைய இறக்கைகளை சூழ்ந்து அவர்களோடு கலந்து கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அதே போல மன நிம்மதி அவர்களுக்கு கிடைக்கும். அதே போல திக்ர் செய்வதனால் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு நன்மையும் கிடைக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் நான் எப்படி அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கின்றானோ அதே போலதான் நான் அவனிடம் நடந்து கொள்வேன். உதாரணத்திற்கு, அல்லாஹ்விடம் நாம் எதிர்பார்ப்பது, அல்லாஹ் எனக்கு நரகத்தில் போட்டு விடுவானா, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டானா, அல்லாஹ் என் மீது அதிகமாக கோபம் காட்டுவானா, இதை நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்த்தால் நாளை மறுமை நாளும் சரி, இன்றைய உலகத்திலும் சரி, அல்லாஹ் அதே போலதான் நம்மிடம் நடந்து கொள்வான். நாம் நினைத்தால் அல்லாஹ் என்னுடைய இந்த பிரச்சனையை அல்லாஹ் நீக்கி விடுவான், எனக்கு இந்த கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான், நான் எதிர்பார்ப்பது அல்லாஹ் எனக்கு கண்டிப்பாக கொடுப்பான், எனக்கு அல்லாஹ்விடம் அந்த அருள் வேண்டும், அந்த அல்லாஹ் எனக்கு அந்த அருளை கண்டிப்பாக கொடுப்பான், என் மீது அல்லாஹ் அதிகமாக அந்த அன்பை காட்டுவான் என்று நாம் அல்லாஹ்விடம் எதிர்பார்த்தால், அந்த அடியான் எப்படி நினைக்கின்றானோ அதே போல நான் இருப்பேன். அவன் நினைக்கும் போது, அவன் திக்ர் செய்யும் போது, எந்த மஜ்லிஸில் திக்ர் நினைக்கிறதோ, திக்ர் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ அந்த இடத்தில் நானும் இருப்பேன். சூரத்துல் முஜாதிலாவில் இருக்கக்கூடிய வசனம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அவர்கள் 2 பேராக இருந்தாலும் அந்த இடத்தில் நான் இருப்பேன். அவர்கள் 3 பேருக்கு ஒன்று கூடி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தாலும் சரி, அல்லது நினைவு கூறாவிட்டாலும் சரி, அந்த நேரத்தில் நானும் அந்த நேரத்தில் இருக்கின்றேன். திக்ர் செய்தால் நான் அந்த நேரத்தில் இருந்து கொண்டு என்ன செய்வேன் என்று சொன்னால், அடுத்த வார்த்தையெல்லாம் அவருடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவன் தன்னுடைய உள்ளத்தில் என்னை நினைக்கின்றான், என்னை நினைவு கூறுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், நானும் என்னுடைய உள்ளத்தில்